அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் திமுகவின் அமைச்சர் KN நேரு அதிரடி கைது. மூட்டை மூட்டையாக சிக்கிய 250 கோடி இது மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திமுகவுடைய அமைச்சர்கள் அனைவரையும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியிருக்காங்க இல்லையா. இது வரைக்கும் ஒரு 12-13 அமைச்சர்கள் சிக்கியிருக்காங்க. இந்த நிலையில் KN நேரு அவர்களும் ஒருவர் தான். இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இவருடைய சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனைகள் ஈடுபட்டு இருக்கின்ற நிலையில் தான் ஒரு சம்மந்தப்பட்ட அவருடைய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் பண மூட்டைகள் பார்த்திங்கன்னா கிடைத்ததாக செய்திகள் வெளியேறும் நிலையில் தான் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதன் அடிப்படையில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா திமுகவினுடைய அமைச்சர் KN நேரு அவர்கள் ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியிருக்கார் இல்லையா. அந்த சொத்து குவிப்பு வழக்கில் அவருடைய சொத்துக்கள் அனைத்தையுமே முடக்கணும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் உத்தரவு போட்டு இருந்த நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா திமுகவுடைய அமைச்சர் KN நேரு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்க சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இவருடைய வழக்கில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய டாக்குமெண்ட்டுகள் சிக்கிருந்துச்சு இல்லையா. இதன் அடிப்படையிலாம் அமலாக்கத்துறை சோதரடியாக அவருடைய சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களிலும் சோதனைகள் சோதிச்சிருக்க நிலையில் சம்மந்தப்பட்ட இடங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 250 கோடி மூட்டை மூட்டையாக பணம் கிடைத்ததாக செய்திகள் வெளியேறும் நிலையில் தான் சோதரடியாக இரவோடு இரவாக பார்த்திங்கன்னா திமுகவுடைய அமைச்சர்கள் அனைவர் வீட்டில் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே பாஜக பார்த்திங்கன்னா களத்தில் இறங்கி இருக்காங்க. இதன் அடிப்படையில் அண்ணாமலை ஏற்கனவே சொல்லியிருக்க நிலையில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஆக்ஷன் இறங்கியிருக்கா இல்லையா. இந்த நிலையில் தான் திமுகவுடைய முதல் அமைச்சராக இப்போ பார்த்திங்கன்னா KN நேரு அவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் தான் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் திமுகவுடைய அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஊழல் வழக்கில் சிக்கியிருக்காங்க இல்லையா. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா 1.5 வருட காலமாக இருந்து இப்போ ஜாமீன் வழங்கியிருக்காங்க. இருந்தாலும் இவர் பார்த்திங்கன்னா சட்டத்துக்கு விரோதமான பண பரிமாற்ற வழக்கில் தான் சிக்கியிருந்தார் இல்லையா. ஏற்கனவே அதிமுகவில் இருக்கும்போதே போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். அதில் வேலை வாங்கி தருவதாக அதிலும் ஊழல் செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரி தான் திமுகவே பார்த்திங்கன்னா இவருக்கு வழக்கு பதிவு செஞ்சுருந்து இவர் புழல் சிறையிலும் இருந்து இப்போ ரிலீஸ் ஆகியிருக்காரு. இருந்தாலும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா திமுகவுடைய அமைச்சர்கள் முக்கிய அமைச்சராக பெரிய பினாமியாக இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா நிறைய அமைச்சர்கள் ஒரு 3-4 அமைச்சர்கள் இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா துரைமுருகன் அவர்களும் வசமாக சிக்கக்கூடிய நிலைக்கு இப்போ திமுகவுடைய தலைமை போயிட்டு இருக்கு. இருந்தாலும் திமுகவுடைய அமைச்சர்கள் அடுத்தடுத்து சிக்குவார்கள் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் கூறி வருகின்ற நிலையில் இப்போ KN நேரு அவர்கள் பார்த்திங்கன்னா அவருடைய வீட்டுகளை மூட்டை மூட்டையாக பணம் சிக்கடிச்சிருக்கு. இருந்தாலும் அவருடைய வழக்கில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.